Hi, hello viewers. Welcome to Max with our YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸ் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபூரியர் சீரிஸ் ஹாஃப் ரேஞ்ச் ப்ராப்ளம்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபுல் ரேஞ்சில். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் உள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0/2 a plus summation of n is equal to 1 to infinity summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx அப்படிங்கிறது ஃபார்முலாவை பார்த்துருப்போம். ஓகே a0/2 ஸோ ஒன் ஃபார் a0 என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். an bn அப்படிங்கிறது என்ன பார்த்துருப்போம். a0 இஸ் நத்திங் பட் 1/pi இன்ட்டு integral -pi to pi f of x into dx and so on. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபூரியர் சீரிஸ் ஹாஃப் ரேஞ்சில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஃபூரியர் சைன் சீரியஸ் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே இன் தி ரேஞ்ச் 0 to ஃபுல்லாக ஹாஃப் ரேஞ்ச். ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்டர்வலோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2π அப்படிங்கிறது இருக்கும். ஹாஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்லி இன்டர்வலோட லென்த் ஒன்லி பை தான் இருக்க போகுது. ஓகே ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தட் மீன்ஸ் அந்த எக்ஸ் வந்து லைஸ் எதுக்குள்ள இருக்கு, அந்த இன்டர்வலோட வேல்யூ வேணும் அப்படிங்கிறது. பையா இருந்தது அப்படின்னா ஹாஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். 2π இருந்தது அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a ஹாஃப் ரேஞ்ச் ப்ராப்ளம் தான். ஓகே ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ. சொல்யூஷன் the Fourier sine series for solution. The Fourier sine series, the Fourier sine series of f of x. That means f of x is equal to k. F of x in the interval in the interval 0 less than x less than pi அப்படின்னு சொல்லிட்டாங்க. is given by what about formula. Okay, so sin series குள்ள formula என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். That means f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx. Okay, so first bn என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே ஸோ bn என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணிடும். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. வேணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை காலிட்டஸ் 1 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே தென் வேர் bn is equal to bn is equal to 2 divided by pi into integral 0 to pi. ஸோ ஹாஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறப்ப இன்டர்வல் நமக்கு 0 to pi தான் கிடைக்க போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என்எக்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சு சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஎனோட வேல்யூவை கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பிஎன் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். நோ பிஎன் இஸ் ஈக்குவல் டு வாட் அபவுட் தி வேல்யூ ஆஃப் பிஎன். Now bn is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x. Question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is equal to k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Some constant k into sin nx dx. ஸோ இதுக்கப்புறம் as usual integration தான் 2 divided by pi. அதில் பிரச்சனை கிடையாது. k அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான், வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் 0 to pi sin nx into dx. ஓகே sin nx இன்டிகிரேட் பண்ண உடனே நமக்கு என்னன்னு தெரியும், cos nx அப்படின்னு கிடைக்க போகுது. இன்டிகிரேட் பண்ணுறப்ப மைனஸ் cos nx அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகே ஸோ திஸ் ஈக்குவல் டு 2k டிவைடட் பை பை இன்ட்டு மைனஸ் cos nx பை n அப்படின்னு மைனஸ் cos nx பை n. ஸோ லிமிட் வேல்யூ 0 to pi அப்படின்னு கிடைக்க போகுது. இப்போ லிமிட்டோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸுக்கு பதிலாக பை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். தென் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். So 2k divided by pi. So upper limit substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, மைனஸ் cos n pi அப்படின்னு கிடைக்க போகுது. ஓகே ஈவன் நம்ம வந்து n அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். n அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் தான். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் cos n pi தென் மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ப்ளஸ் cos 0 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அகைன் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, 2k டிவைடட் பை n இன்ட்டு பை இன்ட்டு cos 0 வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும். cos n பையோட வேல்யூ மைனஸ் 1 ஹோல் பவர் n அப்படின்னு கிடைக்கும். அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் பவர் n பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிடும்.
ஓகே, இதை ஃபர்தராக நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2k டிவைடட் பை n டைம்ஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் பி n. ஓகே, இதோட வேல்யூ ஃபர்தராக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அகைன் என்ஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு மாதிரி டிஃபைன் பண்ணிருப்போம். ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருப்போம். என்ஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி. சப்போஸ் என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். சப்போஸ் என்ஸ் ஈக்குவல் டு 2. சப்போஸ் என்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ஸ் ஈக்குவல் டு 1 மீன்ஸ் மைனஸ் 1 பவர் 1 கிடைக்கும். ஸோ மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 அப்படிங்கிறது கிடைக்கும் என்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா. சப்போஸ் n is equal to 2, what will happen? n is equal to 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஒன்ஸ் அகைன் பிளஸ் 1 கிடைச்சிடும். ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு. 1 மைனஸ் 1 0 அப்படின்னு கிடைச்சிடும். 3 அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் அகைன் ஆட் டேர்ம் மைனஸ் கிடைக்கும். ஸோ பிளஸ் 2 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிடும். ஸோ ஃபர்தராக இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா bn is equal to நமக்கு 2 கேசஸ் அரைஸ் ஆக போகுது. சப்போஸ் இஃப் n is add, suppose if n is add and another case if n is ஈவனா இருந்தா என்ன நடக்க போகுது, ஆடா இருந்தா நடக்க போகுது. சப்போஸ் என்னோட டேர்ம் ஈவனா இருந்தது அப்படின்னா சிம்பிளி 0 ஆயிடும். என்ன ரீசன் அப்படின்னா 1 மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சு n இஸ் ஈவன் டேர்மா இருந்தது அப்படின்னா. சப்போஸ் n வந்து ஆடா இருந்துச்சு அப்படின்னா என்ன எடுக்கும் அப்படின்னா 1 இங்க ஆட் டேர்மா யூஸ் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் கிடைச்சிடும். 1 பிளஸ் 1 2 கிடைச்சிடும். இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4k டிவைட் பை n பை அப்படின்னு கிடைச்சிடும். 4k divided by n times pi அப்படின்னு கிடைச்சிடும் if n is add. ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா f of xல வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஹென்ஸ் f of x is equal to, ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஹென்ஸ் f of x is equal to ஒன்ஸ் அகைன் நமக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா n is equal to 1 to infinity bn into sin nx அப்படிங்கிறத நமக்கு ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது எப்போ மட்டும்தான் வேலிட் அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்மாக இருந்தால் 0 ஆகிடும். ஸோ n வந்து என்னவா தான் இருக்கணும், ஒன்லி ஆட் டேர்மாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் f of x is equal to நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா n is equal to 1 to infinity bnக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். bn எப்போ வேலிட் அப்படின்னா ஒன்லி ஆட் டேர்ம் மட்டும்தான். n is equal to ஆட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2n மைனஸ் 1. ஸோ நீங்கள் இப்போ என்னுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு என்ன டேர்ம் தான் கிடைக்க போகுது, ஆட் டேர்ம் தான் கிடைக்க போகுது. n is equal to 1 means 2 minus 1 1, n is equal to 2 means 4 minus 1 3, n is equal to 3 means 6 minus 1 5 அப்படிங்கிறது தான் கிடைக்க போகுது. இது இஸ் ஈக்குவல் டு ஓகே bnோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். தென் sin nx. ஸோ n வந்து ஆட் டேர்ம் தான், இங்கேயும் அதே லாஜிக் தான் அப்ளை பண்ண போகிறோம். sin of 2n minus 1 into x. This is required answer. Problem over. Thank you.